அண்டர் 25,000ல பெஸ்ட் பேட்டரி பேக்கப் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸோ நல்ல கேமரா செட்டப் எல்லாமே கொடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விவோ T3 ப்ரோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 25,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு 27,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 2 கலர் வேரியண்ட் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆரஞ்சு கலர் மொபைல். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் கிட்ட வருது. அதுவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து லெதர் ஃபினிஷ் கிடையாது. ஸோ அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 184 கிராம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரீமியமான மொபைல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான், 1.5K ரெசல்யூஷன்லாம் கிடையாது. ஸோ குறைன்னு சொல்லணும்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருந்திருக்கும். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்டரின்னு ஒன்று காமிக்கும். அந்த பேட்டரியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒன்று இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80 வாட் சார்ஜர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி அந்த 80 வாட் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த மொபைலோடைய ஃபுல் ரிவ்யூ அடுத்தது நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிங்க. ஸோ இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக முடிச்சுருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 6% இருக்குது. 6% இருக்கும்போது நமக்கு 7:56 ஆகுது டைமு. ஸோ 6 to 100 வச்சுக்கலாம். ஸோ 6%லேருந்து 100% வரைக்கும். ஸோ அப்போ 6%ல் நான் வந்து சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண உடனே சார்ஜிங் அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இது. ஸோ நமக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 8:09 ஆகுது. 8:09க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% சார்ஜ் ஏறி இருக்குது. ஸோ 13 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 30% சார்ஜ் ஏறி இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸில் 47% சார்ஜ் ஏறி இருக்குது. கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் ஏறதுக்கு 21 மினிட்ஸ் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா 50% சார்ஜ் ஏறுறதுக்கு, அதுவும் 6லேருந்து 50 வரைக்கும் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 23 மினிட்ஸ் கிட்ட நமக்கு டைம் எடுக்குது. ஸோ ஒரு 33 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 66% வரைக்கும் சார்ஜ் ஏறி இருக்குது. ஸோ 50%க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமை பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பேட்டரி லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 days பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைக்கும். அதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான 2 days பேட்டரி லைஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே டெஃபினட்டாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் மொபைலில். ஸோ இதை பற்றி இந்த வீடியோட கடைசியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 75% சார்ஜ் ஏறிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா 75% சார்ஜ் ஏறிருக்கு. ஸோ 40 நிமிஷத்தில் 75% அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்தில் 97% சார்ஜ் ஏறி இருக்குது. ஸோ 50 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 6 to 97 50 மினிட்ஸில் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறுது. ஸோ 6லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 52 53 நிமிஷத்தில் நமக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. அது வந்து ஃபுல்லி சார்ஜுன்னு காமிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 52 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னாக்கா உங்களுக்கு 100% வரைக்கும் சார்ஜ் ஏறிடும். பட் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்னு காமிக்குது. ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 57 மினிட்ஸ் கிட்ட நமக்கு டைம் எடுத்திருக்கு. அதாவது 6லேருந்து 100 வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஃபுல்லி சார்ஜுன்னு காமிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 57 நிமிஷம் சார்ஜ் எடுத்திருக்கு. இது டைமிங்கை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் மார்னிங் டைமில் போட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் பிஃபோராக உங்களுக்கு சார்ஜர் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஈவினிங் டைமில் போட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் அதிகமாக கூட டைம் எடுக்கும். ஸோ எது எப்படியோ நமக்கு டப்பாவில் கொடுத்துருக்குற அந்த 80 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த விவோ T3 ப்ரோ பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரை விட கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 55 மினிட்ஸ் நம்ம டைம் வச்சுக்கலாம். 55 மினிட்ஸ்லேருந்து
58 மினிட்ஸ், அதாவது 1 ஹவரோட கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம டைமிங் வச்சுக்கலாம். அதுவே நமக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணாம டிசேபிள் பண்ணிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஃபினட்டா 1 ஹவரோட அதிகமா தான் ஆகும். அதாவது 1 ஹவர் 10 மினிட்ஸ் அப்படி இல்லாட்டி 1 ஹவர் 15 மினிட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் எடுக்கிற மாரி இருக்கு. இதுவரைக்கும் எந்த அப்டேட்ஸும் இந்த மொபைல்ல குடுக்கல. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி நீங்க எடுத்தீங்களோ அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு அண்ட் கேமராவும் நல்லாயிருக்கு. ஸோ அப்டேட்ஸ் குடுக்க பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவரோட கம்மியா இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மேபி 1 ஹவரோட அதிகமாகறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைம் செக் பண்ணோம் அப்படின்னா 7 ஹவர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 1 டே 14 ஹவர்ஸ் நமக்கு காமிக்குது. ஸோ லாஸ்ட் சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட 1 1/2 டேஸை விட கிராஸ் பண்ணிட்டு போகுது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நமக்கு ஒரு 33% சார்ஜ் இருக்குது. ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஒரு ஹாஃப் டே நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆன் டைமும் பார்த்தீங்கன்னா 7 to 8 ஹவர்ஸ் நமக்கு சாலிடாக கிடைக்குது. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் விவோ T3 Pro 5G மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் கொடுக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி பேக்கப் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அப்டேட்ஸ் கொடுத்து எதுவும் சொதப்பாமல் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது பேட்டரி பேக்கப் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூவில். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.